மாப்பிள்ள பரவாயில்லடா, நல்ல அழகா அம்சமா தான் இருக்காங்க. இப்படி ஒரு பொண்ணுனா நான் என்ன கழிச்சு விடணும்னு நினைக்க போறேன். உங்க லவ்க்கு நான் ஹெல்ப் தானே பண்ணிருப்பேன். அவசரப்படாத. மீரா, பாத்தியா என் ஃப்ரெண்டு ரொம்ப நல்லவன். அவன் எப்பவுமே ஹார்ட்ல இருந்து உண்மையதான் பேசுவான். அதனாலதான் அன்னைக்கு அவனுக்காக நான் உயிரையும் கொடுப்பேன்னு சொன்னேன். மாப்பிள்ள, பொண்ணு ஓகேவா? சூப்பர். பேரு மீரா. நைஸ் நேம். ஏங்க, உங்க லவ்க்கு ஏதாவது ப்ராப்ளம்னா என்கிட்ட சொல்லுங்க. எது வந்தாலும் நான் பாத்துக்கிறேன். தேங்க்ஸ் சார். ஓகே பை. வரேன்டா. யூ கண்டினியூ. அப்பாடி போயிட்டா. இனிமே இந்த பிரச்சனையும் இல்ல. மாப்பிள்ள, இன்னும் நீ போகலையா? இங்க தான்டா இருக்கேன். உன்கிட்ட ஒரு டவுட் கேட்கணும். கேளு. அந்த வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு ஒரு பொண்ணை பார்த்தேன்னு சொன்னியே, அவங்களா இவங்க? பாவி, டேய் இவ்வளவு நல்லா இருக்காங்க. அப்புறம் ஏண்டா நீ இந்த கால போன காலத்துல ஒரு சர்டிபிகேட் எனக்கு கிடைச்சிருக்கு, இத கிடைச்சதை கெடுத்து விட்டுறாத, இதை வச்சு நான் வாழ்க்கையை ஓட்டிக்கிறேன்னு அப்படி இப்படி ஏதோ சொன்னியேடா. ஏன்டா சொன்னா? டேய், நான் எப்படா சொன்னேன்? நீ தான் சொன்னீங்க அன்னைக்கு போன்ல. நான் கூட ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன். எங்க நீங்க நம்மள வாங்க, நான் போன்ல போட்டு காட்டுறேன். இல்ல, நான் சொல்லல. சொல்லியா? நீ சொல்லிருக்க. வாங்க நான் போட்டு காட்டுறேன். எங்க இதுல ஸ்ரீரங்கம் பள்ளிகொண்டா பெருமாள் மாதிரி பேன் பட்டன் கிடையறேன். எங்க கொஞ்சம் தள்ளி நின்னு பேசுங்க. டிவியை மறைக்கிறீங்களா? இது முனா என்ன இங்க மொத்தமா டாரா போடலான்னு பாத்துன்னு இருக்கியா? டேரா நீ? ஆமாண்டா. டா? ஆமாண்டா, டால்டா. டால்டா? 10th episode same dialogue. me total damage. wait. அத்த வாங்க அத்த. எத்தனை படத்துல பாத்துருப்பேன். என்ன டைவர்ட் பண்ணலான்னு பாக்குறியா? கிளம்பு. அக்கட சூடு. நானே வரேன். மா, நீ எதுக்குமா இப்ப ஏன் சொந்த? அது ஒண்ணு இல்ல சத்யா. என்னங்க நீங்க இப்படிலாம் கேக்குறீங்க? அத்தைக்கு உடம்பு சரியில்லைனா ஒரு நாளெல்லாம் பெட்லயே படுத்துட்டு இருக்கணுமா? எந்திரிச்சு அப்படி இப்படி நடந்தாதான் உடம்பு சீக்கிரம் சரியாகும். என்னத்த சொல்றீங்க? அதத்தான் இவளும் சொன்னா. அதான் கைத்தாங்களா கூட்டிட்டு வந்தேன். கொஞ்ச நேரம் இங்கேயே உட்கார்ந்துருக்கட்டும். பரவாயில்ல. ஓடியாடி வேலை செஞ்சவல்ல, படுத்துக்கிட்டே இருக்க சொன்னா அவளால எப்படி முடியும்? ஆமா பாட்டி. என்னடா இந்த நேரத்துல வந்திருக்க? ஏன் வரக்கூடாதா? உன்னை வரக்கூடாதுன்னு யார் சொன்னா? திடீர்னு இந்த நேரத்துல வந்திருக்கேன்னு கேட்டேன். அதுக்கு ஏன் குதர்க்கமா பேசிட்டு இருக்க? நான் குதர்க்கமா பேசிக்கிட்டு இருக்கேனா? நீ கேட்டதுதாமா குதர்க்கமா இருக்குது. அப்பா சாமி, தெரியாம கேட்டுட்டேன். உள்ளவா. ஆமா, இந்த வீட்டை என் பேர்ல எழுதி கொடுக்கறேன்னு சொல்லி தானே உன் மருமக என்கிட்ட பணம் வாங்கினா? அத பத்தி ஒரு மூச்சு கூட விட மாட்டேன்றீங்க. டேய், அவளே உடம்பு சரியில்லாம இருக்கா. அதுக்கு சொல்லுமா, கையெழுத்து போட முடியாத அளவுக்கு உன் மருமக என்ன படுத்த படுக்கையாவ இருக்கா? காரை வச்சு நானே கூட்டிட்டு போறேன். அந்த செலவையும் நானே ஏத்துக்கிறேன். என்னைக்குன்னு மட்டும் கேட்டு சொல்லுங்க. மாமா, இவங்க உங்களுக்கு எவ்வளவு பணம் தரணும்? ஓ, நீங்க தரேன்னு சொல்ல வரீங்களா? மாப்ள, உங்களுக்கு எவ்வளவு வேணும்? நான் தரேன். எனக்கு இந்த வீடு தான் வேணும். அது இல்ல, இவங்களுக்கு நான் சொந்தம்னு என்னையும் பிச்சைக்காரன் நினைச்சிட்டீங்களா? ஐயோ, அப்படிலாம் இல்ல மாமா. டேய், என்னடா பேசிட்டு இருக்க? என்னம்மா கோபம் வருதா? உங்ககிட்ட எல்லாம் இப்படி பேசினா வேலைக்கே ஆவாது. சொந்தம்னு சொல்லி நான் மரியாதை கொடுக்கற அளவுக்கு நீங்க நடந்துக்கிறதே இல்லை. சரிங்க மாமா, அந்த வீடு என்ன வெல்ல சொல்லுங்க, நான் உங்களுக்கு அந்த பணத்தை செட்டில் பண்றேன். தம்பி, அது நாங்க வாழ்ந்த வீடு, எங்க அப்பா சம்பாதிச்சது. புரியுது இல்ல? எங்க வீட்டை எங்களுக்கே விலை பேசுறீங்களா?
உங்க பணக்கார திமிரெல்லாம் வேற யார்ட்டையாவது வச்சுக்கோங்க. இல்ல மாமா. இது என் குடும்ப சொத்து, எனக்கு தான் வேணும். மாமா, உங்களுக்கு உங்க அப்பா வாழ்ந்த வீடுனா அத்தைக்கு அவங்க வீட்டுக்காரர் வாழ்ந்த வீடு மாமா. ஓ, அந்த வீடு அவங்க கையை விட்டு போகுதுன்ற கவலையில தான் அவங்களுக்கு உடம்பு சரியில்லாம ஆயிடுச்சு. அந்த வீடு அவங்க உயிரா நினைக்கிறாங்க மாமா. தயவு செஞ்சு இந்த வீடு அவங்களுக்கே விட்டு கொடுத்துருங்க. தம்பி, அதெல்லாம் விட்டு கொடுக்கவே முடியாது. வேணும்னா ஒண்ணு பண்ணுங்க, அவங்கள கூட்டிட்டு போய் உங்க வீட்டுல தங்க வச்சுக்கங்க. உங்களுக்கும் நிம்மதியா இருக்கும், அவங்களுக்கும் நிம்மதியா இருக்கும், நானும் நிம்மதியா இருப்பேன். மாமா, அத்தையும் பாட்டியும் கொஞ்சம் சுயமரியாதையோட வாழணும்னு நினைக்கிறாங்க. ஓ, என்னதான் கஷ்டப்பட்டாலும் அந்த கஷ்டத்தை அவங்க வெளியில காட்டிக்க மாட்டாங்க. நான் கூப்பிட்டாலும் அத்தையும் பாட்டியும் கண்டிப்பா என் வீட்டுக்கு வர மாட்டாங்க. அவங்க கஷ்டப்படணுங்கிறது அவங்க தலையெழுத்து, அதை யாரால மாத்த முடியும்? மாமா, வேணும்னா நான் சொன்ன மாதிரி செய்யுங்க, உங்க அத்தைய கூட்டிட்டு போய் ஆசிரமத்துல சேர்த்து விட்டுடுங்க. மாமா ப்ளீஸ், நான் சொல்றது கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க மாமா. அவங்க உங்க தம்பி குடும்பம். மாமா ஒரு நிமிஷம். பெருசா ஏங்க, எந்த இடத்துல எப்படி பேசணும் உங்களுக்கு தெரியாது? நான் தான் அவர்கிட்ட நைஸா பேசி சமாதானப்படுத்திட்டு இருந்தேன்ல, அவர் எங்க கோவப்படுத்தி அமிச்சிட்டீங்க. அமுல் பேபி, இந்த மாதிரி ஆளுங்களாண்டெல்லாம் ஊர் ரூட்ல பேசினா வேலைக்கே ஆகாது. நாளைக்கு வரட்டும், நான் என் ஸ்டைல்ல பேசிக்கிறேன். ஏங்க, சூப்பருங்க, எக்ஸலண்ட். உங்களுக்கு எவ்வளவு டேலண்ட் இருக்குன்னு எதிர்பார்க்கவே இல்லைங்க. வெரி நைஸ், பிரில்லியன்ட் ஒர்க். அது எப்படிங்க ஒரே நாள்ல கத்துட்டு இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா பண்ணிருக்கீங்க? நீ எதை பத்தி பேசுறேன்னு எனக்கு புரியல, புரியுற மாதிரி பேசு. அதாங்க அந்த ஐஸ் கட்டி கிஃப்ட் அட்ஜஸ்ட்லாம் கரெக்டா பண்ணிருக்கீங்க. அப்படியே ஆச்சரியமாயிடுச்சு. அத்தை ஒன்னாண்ட எல்லாத்தையும் சொல்லிட்டாங்களா? நான் சொல்ல வேணான்னு சொல்லியிருந்தேனே. ஏங்க, அம்மாட்ட சொன்னதை ஏங்க என்கிட்ட சொல்லல? ஏன் சொல்லணும்? சில உறவுலலாம் நிறைய விஷயங்களை சொல்லாமலே புரிஞ்சுக்கணும். அப்படி இல்லைன்னா அந்த உறவுக்கே அர்த்தம் இல்லை. நீ என் மேல வச்சுக்கிற நம்பிக்கை என்னன்னு எனக்கு அன்னைக்கு தான் தெரிஞ்சுது. நீ ஒஞ்சது அந்த கிஃப்ட் மட்டும் இல்லை, என் மனசு சொன்னான்.